தமிழ் மின்ட் நேயர்களுக்கு வணக்கம். கேரளா வயநாடு பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக பல்வேறு நபர்களும் உயிரிழப்பை சந்திச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கேரளா மாநிலம் வயநாடு பகுதியில் இருக்கக்கூடிய சூரல்மலை, மேப்பாடி, முண்டகை இந்த 3 பகுதியிலையும் இன்னைக்கு அதிகாலையில் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நிலச்சரிவு ஏற்பட்டதில் பல்வேறு கணக்கான நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த இடிபாடுகளில் சிக்கி இருக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்பட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் இந்த சம்பவம் நடந்திருந்தாலும் கூட கடந்த ஒரு சில நாட்களாகவே வயநாடு பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்லையும் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு, அதிகப்படியான மழை காரணமாக ஏற்பட்ட காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளும் எந்தவித இணைப்புமே இல்லாமல் துண்டிக்கப்பட்ட ஒரு கிராமங்களாகத்தான் காணப்பட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமான வெள்ளப்பெருக்கு வயநாடு பகுதிகளில் ஏற்பட்டு இருக்கு. குறிப்பாக இப்போ நான் மேலே சொன்ன அந்த சூரல்மலை, மேப்பாடு, முண்டகை இந்த 3 பகுதிகளுமே மழை வெள்ளத்தாலும் சரி நிலச்சரிவாலையும் சரி மிகப்பெரிய சேதத்திற்கு உட்பட்ட பகுதிகளாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டோர் இந்த நிலச்சரிவுலையும் சரி வெள்ளத்திலையும் சரி இந்த இடிபாடுகள் இது மாதிரியான இடங்களில் சிக்கி இருக்கலாம் அப்படிங்கிற தகவல்களும் வருது. கிட்டத்தட்ட இந்த முண்டகை அப்படிங்கிற பகுதியில் மட்டுமே அங்கே இருக்கக்கூடிய ட்ரை ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கும் மேலே இருக்கக்கூடிய இந்திய மற்றும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் சிக்கி இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது. இது இல்லாமல் இன்னும் மற்ற அந்த சூரல்மலை, மேப்பாடு இது மாதிரியான பகுதிகள்லையும் நிறைய நபர்கள் தொடர்ந்து உயிரிழந்துக்கிட்டே இருக்காங்க. உயிரிழப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. 19, 20ன்னு சொல்லி தொடர்ந்து எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. மீட்பு பணியை ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் கூட அதிகமான மழை, பனிப்பொழிவு, தண்ணி அடிச்சிட்டு போகிற அந்த ஃபோர்ஸ், வேகம் இது எல்லாத்துக்கும் காரணமாக மீட்பு பணியில் ஒரு சில நேரங்களில் தொய்வு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அங்கே இருக்கக்கூடிய மீட்பு பணி நபர்கள் சொல்கிறாங்க. பினராயி விஜயன் அவர்களை ராகுல் காந்தி அவர்கள் தொடர்பு கொண்டு ஃபோனில் பேசியிருக்காரு. பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மீட்பு பணிகள்லாம் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு, துரிதமாக நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் வயநாடு பகுதியினுடைய கலெக்டருக்கும் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. இது வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட இந்த சம்பவம் தொடர்பாக ட்வீட் போட்டுட்டு இருந்தார். இது மாதிரி நான் பேசினேன், அங்கே அங்கே இருக்கக்கூடிய முதல்வரும் சரி கலெக்டரும் சரி சொன்னது என்னன்னா, மீட்பு பணிகளை ரொம்ப துரிதமாக நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னாங்க. மத்திய அரசு இவங்களுக்கு ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் ட்வீட்டாக சொல்லியிருந்தாரு. இப்போது ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அப்டேட் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு பகுதிக்கு நேரில் போய் பார்க்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள், அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் அவருடைய இரங்கலையும் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னதான் இருந்தாலும் பக்கத்து மாநிலம், அண்டை மாநிலம், எங்களுடைய சகோதர மாநிலத்துக்கு எங்களால் என்ன உதவிகளை நிச்சயமாக மீட்பு பணிக்காக செய்ய முடியுமோ நிச்சயமாக அதற்கு தமிழ்நாடு உறுதுணையாக இருக்கும், நாங்கள் எல்லா உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பக்கத்து அண்டை மாநிலமான கேரளாவில் இது மாதிரியான சம்பவங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செய்திகள்லாம் வர பார்க்குறேன். இது எனக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குது. மத்திய அரசும் சரி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய மாநில அரசும் சரி அவங்களுக்கு என்னென்ன மீட்பு பணிகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியுமோ செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசையும் விடிய அரசான திமுக அரசையும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் ட்வீட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி பல்வேறு நபர்களும் தொடர்ந்து கேரளாவில் நடக்கக்கூடிய இந்த இயற்கை பேரிடருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் பேசினதை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை தொடர்பு கொண்டு பேசினாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது. அவர் தரப்பிலிருந்து சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எங்களால் முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய மீட்பு பணிக்காக செய்து தருவோம் அப்படின்னு உத்தரவாதம் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அளித்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் தொடர்ந்து வர்றதை பார்க்குறோம். இப்படி கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனாலையும் நிலச்சரிவுகள்லாம் ஏற்பட்ட காரணத்தினாலையும்
அங்கே இருக்கக்கூடிய பகுதிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கையை எங்களால் வந்து உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மீட்பு பணியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் ரொம்ப கோரமாக காணப்படுது. ஏன்னா உடஞ்சி விழுந்த மரங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குது, நிலச்சரிவினால் ஏற்பட்ட மண் ஒரு பக்கம் இருக்குது, இந்த பக்கம் உயிரிழந்தவர்களுடைய உடல்கள், இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் எங்களுக்கு ரொம்ப கொடூரமான கோரமான ஒரு காட்சியாகத்தான் இங்கே இருக்குது. இப்போதைக்கு உயிரிழப்புகளையும் சரி, இடர்பாடுகளில் சிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் சரி குறிப்பிட்டு இவ்வளோதான் அப்படிங்கிறத எங்களால் சொல்ல முடியாது. நேரங்கள் ஆகும், இல்லை ஒரு சில நாட்கள் கூட ஆகலாம், இதை வந்து தோராயமாகவாது சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி மீட்பு பணி பகுதியிலேருந்து அவங்களுடைய சைட்லேருந்து இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால ஒரு சில முக்கியமான பாலங்கள் இந்த வெள்ளத்தின் மூலமாக அழித்து செல்லப்பட்டதுனால இந்த 3 பகுதிகளையும் வந்து ரோடு மூலமாக வந்து கனெக்ட் பண்ணுறது, இல்லை அங்கே போய் சேர்றது அப்படிங்கிறது மீட்பு பணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகவும் வந்து கடினமான ஒரு சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சொல்கிறாங்க. இதனால் விமானப்படை, ஹெலிகாப்டர் இதனுடைய உதவியெல்லாம் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூலூர் பகுதியில் இருக்கக்கூடிய விமானப்படையிலிருந்து விமானங்கள்லாம் வந்து அங்கே போய் புறப்பட்டு மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய துரிதமான வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது. அண்டை மாநிலமான கேரளாவில் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த கேரளா மக்களையும் சரி மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் தேசிய சுகாதார இயக்கம் மீட்பு பணிக்கு உதவி எண்களாக ஒரு 2 எண்களையும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எண்களை தொடர்பு கொள்வதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மீட்பு பணிக்கு தேவையான உதவிகளை வந்து மக்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. இப்போ கேரளாவில் நடக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து மக்கள் மனசில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நன்றி.